துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே, மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே, மகிமையினால் நிரப்பிடாமே. கர்த்தரை தேட உயர்த்த உயர்த்த துதிக்க துதிக்க முழு சிந்தையோடு துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் நல்லவரே, துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் ஆமே, மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே, மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே, துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே, துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் ஆமே. வாயை திறந்து துதித்திடுவோம், நன்மையாலே நிரப்பிடுவார், வாயை திறந்து துதித்திடுவோம், நன்மையாலே நிரப்பிடுவார், காப்பவர் விசாரிப்பவர் ரட்சிப்பவர் கர்த்தராமே, காப்பவர் விசாரிப்பவர் ரட்சிப்பவர் கர்த்தராமே, துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே, துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே, மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே, மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே, துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே, துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் ஆமே. அவரை நோக்கி கூப்பிடுவார், அறியாததை அறிவிப்பார், அவரை நோக்கி கூப்பிடுவார், அறியாததை அறிவிப்பார், வீட்டமும் எதிர்காலமும் கர்த்தர் கையில் வரைந்து உள்ளார், நம் வீட்டமோ எதிர்காலமோ ஆமே, கர்த்தர் கையில் வரைந்து உள்ளார், துதியுங்கள் கர்த்தர் கர்த்தர் வல்லவரே, துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே, மகிமையினால் praise you Lord, குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே, மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே, துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே, துதியுங்கள் கர்த்தர் praise the Lord. கர்த்தருடைய கரங்களில் சகலமும் கர்த்தர் நல்லவரே, உருவாக்கின தேவன் தாமே உன் நிறைவும் குறைவும் அறிவாரே, உருவாக்கின
குறைவும் அறிவாரே. பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் கரத்தினால் தாங்குவாரே. நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் கரத்தினால் தாங்குவாரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. மகிமையினால் ஆமென் குறைவெல்லாம் நிறைவாய் ஹல்லேலூயா. மகிமை ஆமென் ஆமென். ஆலோசனை ஞானம் செயலாற்றல் எல்லாம் அங்கிருந்து தேவன் தருவார். மகிமையினால் பிரைஸ் தி லார்ட். குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வல்லவரே. முன் குறித்தவர் அழைத்தவரே, நீதிமானாய் மாற்றினாரே. முன் குறித்தவர் அழைத்தவரே, நீதிமானாய் மாற்றினாரே. பேதையை ஞானியாக்கி மகிமையோ படுத்திடுவார். பேதையை ஞானியாக்கி மகிமையோ படுத்திடுவார். துதியுங்கள் கர்த்தர் பிரைஸ் தி லார்ட். ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் வல்லவரே. மகிமையினால் வாய் மாறிடுமே. மகிமையினால் பிரைஸ் தி லார்ட். குறைவெல்லாம் நிறைவாரிடுமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே. ஆமென். கர்த்தர் வல்லவரே. பலவானை தாழ்த்திடுவார், தாழ்மையுள்ளோனை உயர்த்திடுவார். பலவானை தாழ்த்திடுவார், தாழ்மையுள்ளோனை உயர்த்திடுவார். ஆவியில் எளிமையுள்ளவனே பாக்கியவானார். ஆமென் ஆமென். ஆவியில் எளிமையுள்ளவனே பாக்கியவானார். பிரைஸ் தி லார்ட். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் பிரைஸ் தி லார்ட். ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. மகிமையினால் ஆமென் குறைவெல்லாம் நிறைவாய். ஆமென் ஆமென். மகிமையினால் பிரைஸ் யூ ஃபாதர். நிறைவாரிடுமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே. ஆமென். ஜெபியுங்கள் பிரைஸ் தி லார்ட். துதியுங்கள். குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், நம்மளை உருவாக்கினவர். ஆமென். உருவாக்கின தேவன் தாமே உன் நிறைவும் குறைவும் அறிவாரே. உருவாக்கின தேவன் தாமே உன் நிறைவும் குறைவும் ஆமென் அறிவே. பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் கரத்தினால் தாங்குவாரே. பலப்படு
கரத்தினால் தாங்குவாரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர். Praise the Lord. ஆமென். கர்த்தர் வல்லவரே, மகிமையினால் கர்த்தரை தேட தேட தேவனை சேவிக்க ஆராதிக்க துதிக்க பொழுது ஆமென் மகிமையினால் Praise the Lord. குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. ஆமென். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர். Praise the Lord. பலவானை தாழ்த்திடுவார், தாழ்மையுள்ளோனை உயர்த்திடுவார். பலவானை தாழ்த்திடுவார், தாழ்மையுள்ளோனை உயர்த்திடுவார். ஆவியில் எளிமையுள்ளவனே பாக்கியவானாய் வாழ்ந்திடுவார். தன் ஆவியில் எளிமையுள்ளவனே பாக்கியவானாய் வாழ்ந்திடுவார். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர். Praise you, Father. ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே, மகிமையினால் Praise the Lord. குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. ஆமென். மகிமையினால் Praise you. குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர். ஆமென். உலகத்தின் சேற்றில் இருந்த நம்மளை முன்குறித்து அழைத்து நீதிமான்களாய் மாற்றினவர் இன்னும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி பூரணமாக்க வல்லவர். Praise the Lord. ஆமென். முன் குறித்தவர் அழைத்தவரே, நீதிமானாய் மாற்றினாரே. முன் குறித்தவர் அழைத்தவரே, நீதிமானாய் மாற்றினாரே. பேதையை ஞானியாக்கி மகிமையோ. ஹல்லேலூயா. பேதையை ஞானியாக்கி மகிமையோம் படுத்திடுவார். துதியுங்கள் கர்த்தர். Praise the Lord. ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே, துதியுங்கள் கர்த்தர். அவர் நல்லவர். ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. ஆமென். மகிமையினால் குறைவெல்லாம் நிறைவாய் மகிமையினால் நிரப்பிடுவார். குறைவெல்லாம் நிறைவாய். ஆமென். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர். ஆமென். கர்த்தரை முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு Praise the Lord. வாயை திறந்து துதித்திடுவோம் நன்மையாலே. நம்மளை நாள் வரைக்கும் நடத்துகிற தேவன். ஆமென். துதித்திடுவோம் நன்மையாலே நிரப்பிடுவார். காப்பவர், விசாரிப்பவர், ரட்சிப்பவர் கர்த்தர்தாமே. நம்மை காப்பவர். வாயை திறந்து
ரட்சிப்பவர் கர்த்தராமே. துதியுங்கள் கர்த்தர். Praise the Lord. ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே. ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. நம்மை மகிமையினார் praise you. ஆமென். மகிழ்ச்சியோட உணர்வோட கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையில praise the Lord. மகிமையினார் ஆமென். குறைவெல்லாம் நிறைவார் praise the Lord. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே. ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே. praise the Lord. வல்லவரே. ஆமென். துதியுங்கள் கர்த்தர். அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர். praise the Lord. நன்றி நன்றி நன்றி. praise the Lord. அவரை நோக்கி ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுவார். அறியாததை அவரை சார்ந்து கொண்டவர்களாம். அவரை நோக்கி praise the Lord. அறியாத புதிய பாதைகளை வழிகளை தீட்டமோ எதிர்காலமோ கர்த்தர் கையில் ஆமென். அவருடைய கரங்களிலே இருக்கிறோம். எதிர்காலமோ கர்த்தர் கையில் மறைந்து உள்ளார். துதியுங்கள் கர்த்தர். praise the Lord. கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர். praise the Lord. ஆமென். ஜெபியுங்கள் வல்லவரே. மகிமையினால் நிரப்பிடுவார். குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. மகிமையினால் நிரப்பிடுவார். குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர். praise the Lord. ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர். ஆமென். ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. மகிமையினால் நிரப்பிடுவார். குறைவெல்லாம் நிறைவாய் praise you. மகிமையினால் நிரப்பிடுவார். குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே. ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே. ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பாதுகாத்து வருகிற நடத்தி வருகிற தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து ஹல்லேலூயா ஆனந்த சத்தத்தோட கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. praise you Lord. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எவ்வளோ பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. கிருபை தந்து பாதுகாத்து போஷித்து எல்லாவற்றிலும் நடத்தி வருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் அடித்தளம் கர்த்தாவே. எங்களை தாங்குகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய கிருபையே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்மைகளால் நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே எபினேசரே, அப்பா இந்த மட்டும் இதுவரைக்கும் எங்களை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல மெய்ப்பரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you, 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 praise you. Hallelujah. Thank you Holy Spirit. கர்த்தரை உணர்வோடு நம்ம துதிக்க 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 அவருடைய கிருபை நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கும். Hallelujah. இன்னும் பலனை பெற்றுக்கொண்டே இருப்போம். Hallelujah. சொல்வோமா? மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவார். ஆமென். மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் எல்லா குறைவோம். ஆமென். கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise you. எல்லா குறைவு நிறைவாய் மாற்ற போகிற தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தோட விசுவாச சிந்தனையை கர்த்தருக்கு நேராக செலுத்தி ஹல்லேலூயா 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 நல்ல வாய்களை சத்தத்தோடு எல்லா தேவனை துதியுங்க. ஹல்லேலூயா துதியுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திட்டத்தோடு பெரிய நோக்கத்தோடு நம்மளை அழைத்திருக்கிற தேவனை, ஓ ஹல்லேலூயா, அழியாத ராஜ்யத்துக்கு நம்மளை அழைத்திருக்கிற தேவனை, இந்த பூமியிலே நம்மளை வெற்றியாய் நடத்த போகிறவர், நடத்தி கொண்டிருக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Lord, praise you Lord, praise you Lord, praise you Lord. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. அவரை போல நாமளும் பரிசுத்தமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இவ்வளோ நன்மை, இவ்வளோ ஆதரவு, பாதுகாப்பு, ரட்சிப்பு எல்லாமே அவருக்கு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாய் உலகத்தின் அசுத்தங்களில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டு சத்தியம் சொல்லுகிற வழியில் நாம் ஜீவிக்கணும். தேவராஜ்யத்துக்கு தகுதியாய் மாறணும். அதுதான் அவருடைய நோக்கமாய் நம்ம இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தம் என்னில் ஸ்தாபியும், உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தம் என்னில் ஸ்தாபியும், உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே. பரிசுத்தர் பரிசுத்தரே, கனிக்கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டுதான் அக்கினியில் ஆமென் மிகுந்த கனிகளை கொடுத்திடவே தேவா கிருபை தாரோ. கனிக்கொடா மரம் எல்லாம் அவன் மேல வைத்த நோக்கம் ஆவின் கனிகளை கொடுத்து நாம் வாழ வேண்டும். மிகுந்த கனிகள் கொடுத்திடவே
தேவாக்கி வைத்தாரோ. மனம் திரும்புதல் கனி நீதியின் கனி ஆவியின் கனிகளை கொடுத்திடவே. மனம் திரும்புதல் கனி ஆவியின் கனிகளை கொடுத்திடவே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்று சாமியோ. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சிக்குதே. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சிக்குதே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்று சாமியோ. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க. ஆமென். அசுத்தத்துல வாழ நான் விரும்பல ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து உலகத்தின் போக்கில் நான் வாழ விரும்பல என்று ஒப்பு கொடுத்து. ஆமென். உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சிக்குதே. பரிசுத்தர் பரிசுத்தரே நன்மையை மாத்திரம் செய்திடவே சுத்தமான சாட்சி தாரோ. வசனத்தால் என்னை ஆமென் ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி அமைங்கப்பா எங்கள் வாழ்க்கையில். ஆமென். நன்மையை மாத்திரம் சுத்தமான சாட்சி தாரோ. வசனத்தால் என்னை கழுவிடுமே தெளிந்த புத்தி தாரோ. சிந்தனை செயல்கள் வார்த்தையெல்லாம் பரிசுத்தமாக்கிடுமே. ஹல்லேலூயா. சிந்தனை செயல்கள் வார்த்தையெல்லாம் பரிசுத்தமாக்கிடுமே. நம்மளை ஒப்பு கொடுத்து பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்று சாமியோ. உம்மை போல் பரிசுத்தமாக ஜீவிக்க. சிந்தனையிலிருந்து செயல் வார்த்தை நடக்க எல்லாவற்றிலையும் உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க. ஆமென். உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சிக்குதே. பரிசுத்தர் பரிசுத்தரே இதயத்தில் சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பானே. கபடு வஞ்சனை துர்க்குணத்தை முற்றுமாய் அழித்திடுமே. ஆமென். இதயத்தில் சுத்தமுள்ளவன் தேவனை ஹல்லேலூயா. கபடு வஞ்சனை துர்க்குணத்தை முற்றுமாய் அழித்திடுமே. ஆவியை கழுவிடுமே புது சிருஷ்டியாக மாற்றிடுமே. பரிசுத்த ஆவியே ஆமென். ஓ ஷாதாரா பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்று சாமியோ. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சையோடு தாகத்தோடு நாம் ஆண்டவர் நோக்கி உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாவற்றையும் வெறுத்தவர்களா. ஆமென் ஆமென். உம்மை போல் பரிசுத்தமாய் தீய சுபாவங்களை வெறுத்தவர்களா. ஆமென். உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆசை இச்சைகளை உலக கவர்ச்சிகளை வெறுத்தவர்களாய் சொல்வோம். உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள் வாஞ்சிக்குதே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்த ஆவி நிரப்பிடுமே. பரமனை போல மாற்றிடுமே. பழைய மனுஷனை பழைய வாழ்க்கையை எல்லாம்
எல்லாம் ஒழித்து ஆமென். பரிசுத்த ஆவி நிரப்பிடுமே, பரமனை போல மாற்றிடுமே, பழைய மனுஷனை ஆமென் மனுஷனை சிருஷ்டியுமே, நீதி சமாதானத்தின் ஆசாரியரே என்னை ஆளுமே, நீதி சமாதானத்தின் ஆசாரியரே ஆளுமே, பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னும் சாமியோ, உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே, உம்மை போல் ஆமென் பிரைஸ் தி லார்ட் என்னுள்ளம் வாஞ்சிக்குதே, உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே, உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆமென் ஆமென். பனிக்கூட மரம் எல்லாம் வெட்டுண்டுதான் அக்கினியில் ஆமென் ஆமென் மிகுந்த கனிகளை வசனத்தின்படி வாழாத வாழ்க்கை நரகத்தில் தள்ளப்படும். ஆமென். பனிக்கூட மரம் வெட்டுண்டுதான் அக்கினியில் போடப்படுமே, மிகுந்த கனிகளை கொடுத்திடவே தேவா கிருபை தாரோ, மனம் விரும்புதல் கனி நீதியின் கனி ஆவியின் கனிகளை Praise you Lord. மனம் விரும்புதல் கனி நீதியின் கனி ஆவியின் கனிகளை கொடுத்திடவே, பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னும் சாமியோ, உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் ஆமென் உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே, உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க Praise the Lord. ஆமென் ஆமென். உம்மை போல் இதயத்தின் நினைவுல சிந்தனையில் இருந்து உமக்கு பிரியமா எப்பொழுதும் நாங்கள் வாழ உதவி செய்யப்பான்னு சொல்லி இதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பானே, கபடு வஞ்சனை துர்க்குணத்தை முற்றுமாய் விடுதலையான இதயத்தை ஆமென் இதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை ஆமென் ஆமென் கபடு வஞ்சனை துர்க்குணத்தை முற்றுமாய் அழித்திடுமே, பரிசுத்த ஆவி கழுவிடுமே, புது சிருஷ்டியாக கேட்போம் கேட்போம் வாஞ்சையோடு ஆமென், புது சிருஷ்டியாக மாற்றிடுமே, பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னும் சாமியோ, உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே, ஹல்லேலூயா, உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே, உம்மை போல் பரிசுத்த என்னுள் வாஞ்சிக்குதே, உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ள ஆமென், நன்மையை மாத்திரம் செய்திடவே சுத்தமான சாட்சி தாரோ, வசனத்தால் இல்லை ஆமென் ஆமென், எப்படி தேவனுக்கு என்று வாழ வேண்டும் என்ற தெளிந்த புத்தி ஆமென், நன்மையை மாத்திரம் ஆமென் சுத்தமான சாட்சி தாரோ, வசனத்தால் என்னை கழுவிடுமே, தெளிந்த புத்தி தாரோ,
ஆமென். பரிசுத்தமாக்கிடுவே சிந்தனை செயல்கள் வார்த்தையெல்லாம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னில் சாமியோ ஆமென் 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 ஆமென். கரை திரை பிழையில்லாத ஆத்மாக்களாய் ஆமென். ஆண்டவரே பரிசுத்தமாய் ஜீவிக்க வாஞ்சையோடு தாகத்தோடு ஆமென். ஆண்டவரே உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் பரிசுத்தரே எனக்குள்ளேயும் ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னில் சாமியோ புது சிந்தை புது எண்ணங்கள். ஓ ஹalleluya. கேட்போம் ஆண்டவர் என்னை புதிதாய் மாற்றும், என்னை புதிய கருவியாய் மாற்றும், புது பாத்திரமாய் மாற்றும். ஆமென். ஜீவிக்க புது இதயத்தினால் நிரப்புங்க வாஞ்சையோடப்பா உண்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க எந்நேரமும் தேவனோடு ஐக்கியப்பட்டு அப்படி பலத்தை பெற்று பெற்று போல் பரிசுத்தமாய் கொள்ளாத உலகங்களை செய்க. ஹalleluya. ஆமென். உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் ஆமென் ஆமென் ஆமென். உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் praise the Lord. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னில் ஸ்தாபியோ உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே. வாஞ்சியோடு எல்லாரும் ஜெபமாக விண்ணப்பமாக உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் வாஞ்சிக்குதே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னில் பரிசுத்தமாய் ஆமென் என்னுள்ள ஆமென். உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க. இந்த உலகம் மோசமான உலகம். ஹalleluya. சாத்தான் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். ஆனால் யாரெல்லாம் தாழ்த்தி தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடி துதித்து அவள் அபிஷேகத்தில் நிறைந்து நம்ம வாழ்கிறோமோ தீமையான எண்ணங்கள் நமக்குள்ள செல்ல முடியாதபடிக்கு பரிசுத்த ஆவியினர் எல்லாவற்றையும் ஃபில்டர் பண்ணுவார். எது நம்முடைய சிந்தனைக்குள்ளே போகணும், எது போகக்கூடாது, எல்லாவற்றையும் ஆண்டு நம்மளை பரிசுத்தமாய் மாற்றுவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க என் சிந்தனை எண்ணங்களிலிருந்து நான் கர்த்தருக்கு பிரியமாய் மாறணும்? அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை வாஞ்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ மாற்றும் மாற்றும் நீ சர்வ வல்லவர். ஹalleluya. Praise the Lord. அப்படியே நாம் யாவரும் எழுந்து நின்றவர்களாக ஹalleluya ஹalleluya. Thank you Lord. Praise the Lord. வசனம் சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். பூட்டி இருக்கிற கதவுக்குள்ள, குறுகின கதவுக்குள்ள, அறக்குறையா திறக்கிற மனசுக்குள்ள கர்த்தர் வரமாட்டார். முழுமையாக இந்த வாழ்க்கை சொற்ப காலம் வாழ்க்கை. நான் கர்த்தருக்காக வாழாமல் எதுக்காக வாழ போகிறேன்? கர்த்தருடைய பாதையில் வாழும் பொழுது என் வாழ்க்கையில் சமாதானம், உயர்வு, பரிசுத்தம் எல்லாமே வருமே.
நான் கர்த்தருக்கு தான் முழு இதயத்தை திறப்பேன், அவருடைய வசனத்துக்கு தான் செவி கொடுப்பேன். அவர் தான் என் வாழ்க்கையின் ராஜா என்று யார் நம்முடைய இதயத்தின் கதவை திறக்கிறோமோ நமக்குள்ள மகிமையின் ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல சொல்லுகிறார், நான் கதவை திறந்து கொண்டு உள்ள வருவேன்னு சொல்லலை, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு உள்ள இருந்து கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், ஐக்கியப்படுவேன், அவனோடு கூட வாழ்வேன், அந்த வீட்டுக்குள்ள அந்த ஆத்துமாக்குள்ள நான் வாழ்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனவே we have to desire, நாம் தான் வாஞ்சிக்க வேண்டும், நாம் விரும்ப வேண்டும். நாம் விரும்பாமல் நாம் வாஞ்சிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வராது. கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணணும், நாம் விரும்பணும், வாஞ்சிக்கணும், நன்றி உள்ளவர்களாய் உணர்வுள்ளவர்களாக கர்த்தரை தேடணும். நம்முடைய வீடுகளையெல்லாம் துதிக்கிற இடமா, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற இடமா, தாழ்மைப்படுகிற இடமா, தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்கிற இடமா மாற்றி அமைக்கணும். அப்போ மகிமையின் ராஜா நமக்குள்ள உட்பிரவேசிப்பார், மகிமையாய் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா வேகம் வரும், வாசல்களே உயருங்கள். மகிமையின் ராஜா வேகம் வரும், வாசல்களே உயருங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. ஆமென். யார் இந்த மகிமையின் ராஜா? வந்த மகிமையாய் மாறும் வாழ்க்கை. Praise the Lord. யுத்தத்தில் வல்லவர் மீட்பரிசு, நமக்காய் யுத்தம், நமக்காக அவர் கிரியை செய்வார், நமக்கு எதிரான வல்லமைகளை மடங்கடிப்பார், யுத்தம் செய்திடுவார். ஆமென். மகிமையின் ராஜா வேகம் வரும், வாசல்களே உயருங்கள். மகிமையின் ராஜா. குறுகின இதயம் கர்த்தருக்காக உயரட்டும், விரிவடையட்டும். அநாதி கதவுகளே வேகமாய் திற, வாஞ்சையோடு அநாதி கதவுகளே. Praise the Lord. தேவ ஜனத்தை எதிர்ப்பவர்கள் தேடியும் உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. எதிர்ப்பவர்கள் தேடியும் காணாமல் போவார்கள். ஒரு வழியாக வருபவர்கள் 7 வழிகளில் ஓடுவார்கள். ஒரு வழியாக 7 வழிகள் ஓடுவார்கள். ஆமென். வாசல்களே உயருங்கள். மகிமையின் ராஜா வேகம் வரும். ஆமென். எங்களுக்குள்ள நீர் வாருங்க, வாசம் பண்ணுங்க ராஜா. அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். ஓ வேகமாய். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யுத்தத்தில் வல்லவர் மீட்பரிசு, நமக்காய். ஆமென், ஆமென். யுத்தத்தில் வல்லவர். Praise the Lord. நமக்காய். Praise the Lord. ஆமென். வானங்களின் மேல் வந்திடுவார், ஆகாய விரிவில் நமக்கு ஆதரவா. வானங்களின் மேல் வந்திடுவார், ஆகாய விரிவில் நமக்கு பெரிய தேவன், யேசுரனின் தேவன் போல். ஆமென். இரவும் பகலும் காத்திடுவார், யேசுரனின் தேவன் போல் யாரும் இல்லை. இரவும் பகலும் காத்திடுவார். மகிமையின் ராஜா வேகம் வரும், வாசல்களே உயர்.
வேகமாய் திறவுங்கள், மந்திரங்கள் மண்ணாகுமே. ஆமென். தேவ ஜனத்துக்கு எதிரானது எதுவுமே இல்ல. மந்திரங்கள் மண்ணாகுமே, குறிகள் எல்லாம் பொய் கனவாகுமே, எதிர் வல்லமைகள் அணுகாதே, சிங்கம் போல் தைரியமாய் நிற்போ, எதிர் வல்லமைகள் அணுகாதே, சிங்கம் போல் தைரியமாய் நிற்போ. ஆமென். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார், வாசல்களே praise you Lord. மகிமையின் ராஜா அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது சகல அதிகாரம் நிறைந்த பிள்ளைகளாய். ஆமென். அனாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள், அனாதி வேகமாய் திறவுங்கள், முள்ளாதவான் சேனையுடன் ஆவியில் யுத்தம் மண்ணங்கடிக்க பார்க்கிற வல்லமைகளை எதிர்த்து தேவ பலத்துல ஆமென் ஆவியில் யுத்தம் செய்திடவே சேனைகளின் தேவன் இறங்கிடுவார், பறந்து காக்கும் பட்சியாக சேனைகளின் தேவன் ஆமென் பறந்து காக்கும் பட்சியாக. மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார், வாசல்களே உயருங்கள். ஆமென். பாடுகள் இல்லாமல் பூரணமில்லை, போராட்டம் இல்லாமல் போராடி ஜெயிக்கணும் எல்லாவற்றையும் தேவ பலத்தில். ஆமென். இல்லை போராட்டம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை, யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை, வெற்றி சிறந்த உதவி செய்வார், யுத்தம் இல்லாமல் வெற்றி சிறந்த உதவி செய்வார். மகிமையின் ராஜா வாசல்களே ஆமென். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார், வாசல்களே உயருங்கள், அனாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள், அனாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள், பாதாளத்தையும் மரணத்தையோ உலகத்தையும் பிசாசையோ, பாதாளத்தையும் மரணத்தையோ எல்லாவற்றையும் பாவத்தையோ சரீரத்தையோ வென்ற தேவன் நம்முடனே, பாவத்தையோ சரீரத்தையோ வென்ற தேவன் நம்முடனே. மகிமையின் ராஜா வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா வாசல்களே உயருங்கள், அனாதி கதவு வேகமாய் அனாதி கதவுகளே அனாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். யார் இந்த மகிமையின் ராஜா சேனைகளின் கர்த்தரே. நமக்கு விரோதமா இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் அந்த காலத்தினுடைய செயல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, எல்லாவற்றையும் ஜெயிப்போம். ஆமென். நமக்காய் யுத்தம் செய்திடுவார், யுத்தத்தில் நமக்காய் யுத்தம் செய்திடுவார், யுத்தத்தில் ஆமென் 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 யுத்தம் செய்திடுவார், யுத்தத்தில் praise the Lord.
Praise the Lord. நமக்காய் யுத்தம் செய்திடுவார். தேவ ஜனத்தை எதிர்ப்பவர்கள் தேடியும் காணாமல். Praise the Lord. தேவ ஜன அநீதியாக எதிர்க்கிற எல்லா வல்லமையிலும் ஒடுங்கி போகும். போவார்கள் ஒரு வழியால் வருபவர்கள் ஏழு வழிகளில். ஆமென் ஆமென். ஒருவர் சிதறடிக்கிறவர். ஆமென். ஏழு வழிகளில் ஓடுவார்கள். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார். வாசல்களே உயருங்கள். வாசல்களே அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். நம்மளை ஜெயாளிகளாக வெற்றி சிறக்கிறவர்களாக, பிரைஸ் தி லார்ட், பதறுகிறவர்களாக அல்ல, தைரியசாலிகளாக மேற்கொள்ளுகிறவர்களாக, பாவத்தை உலகத்தை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக, பிரைஸ் மனிதனுடைய வல்லமைகளை ஜெயிக்கிறவர்களாக, சகலவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை நிறுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனத்தின் நிமித்தம் பாடு இருக்க செய்யும் உலகத்துல, ஆனா பாடுகள் நம்மளை பூரணப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்வோமா? யார் இந்த மகிமையின் ராஜா சேனைகளின். ஆமென். யார் இந்த மகிமையின் யுத்தத்தில் வல்லவர். நமக்காய் யுத்தம். Praise the Lord. யுத்தத்தில் வல்லவர். ஆமென். நமக்காய். Praise the Lord. மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார். வாசல்களே. ஒரு தூதனை அனுப்பினாலே மனுஷ பூமியே ஒன்றும் இல்லாமல் அதிர்ந்து போயிடும். ஒரே இரவில் லட்சக்கணக்கான படைகள் ஒன்றும் இல்லாமல் காலையில் எழுந்துக்க முடியாமல் ஆகி மரித்து போனது அந்த காலத்தில். அப்போ கோடா கோடியான தூதர் கூட்டங்களுக்கு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களுக்கு தேவனாக இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும் போது நம்ம இன்னும் மகிமை உள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. எதற்கு அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. எல்லாவற்றிலையும் சாதிக்கிறவர்களாய் முன்னேறுகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் அடைகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. பாவத்திற்கு அடிபணிந்து போக மாட்டோம், எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரங்களை வீழ்த்துகிறவர்களாய் நாம் மாறுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 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 ஓ ஷதரமா கபதன லதரபா. ஹல்லேலூயா. நம்ம திறக்கணும் கர்த்தருக்கு. நம்முடைய வாசல வாழ்க்கையை திறக்கணும். ஃபுல் ஹார்ட், முழுமையாக நம்ம இடம் கொடுக்கணும் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரும் வேண்டும் உலகமும் வேண்டென்று ரெண்டு மனசுல இருக்கக்கூடாது. அவருக்கே இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஒரு போதும் ஆமென் ஆமென் ஒரு நாளும் விலகிடா, ஒரு நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா
ஹalleluya 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 மகிமையின் ராஜாவுக்கு ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஆதியாகமம் 31 அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தையெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானுடைய ஆண் பிள்ளைகள் பேசுறாங்க இந்த வார்த்தையை. யாக்கோபு கடின உழைப்பாளி. 14 வருஷம் அவன் அந்த லாபானுடைய மகள்களுக்காக உழைத்தான். அதுவும் அவனே வச்சு கொண்ட, அவனே நிர்ணயித்து கொண்ட ஒரு அதிகமான ஒரு காரியங்கள் 7 வருஷம். ஆனால் பிற்பாடு 6 வருஷத்தில் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய உணர ஆரம்பிக்கிறான். தன்னுடைய குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுகிறான். சம்பாத்தியம் பண்ணும் பொழுது 6 வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 முறை சம்பளத்தை மாற்றி 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 போடுறான். இப்படியாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சம்பளங்கள் என்ன பண்ணுறான்னா மாற்றி மாற்றி போடுறான். புள்ளி இல்லது உனக்குன்னு சொல்கிறான். நிறைய புள்ளி போடுது, புள்ளியான ஆடுகளாக போடுது. இல்லை புள்ளியெல்லாம் எனக்குரியது, வரியாக போடுறதான் உனக்குன்றான். வரியாக யாக்கோபுக்கு ஆடுகள் போடுது. இது மாதிரி மாற்றி மாற்றி தன்னுடைய சொந்த மருமகனை, தன் சொந்த மகள்கள் குடும்பங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு சொந்த தகப்பனே அப்படிப்பட்ட காரியங்களை இந்த லாபான் செய்து பார்க்கிறான். ஆனாலும் கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் யாக்கோபை பெருக செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இப்போ யாக்கோபு லாபானை விட மிகவும் பலமாய், மிக ஆஸ்தி உள்ளவனாக அவன் மாறி இருக்கிறான். அப்போ இவங்க இனிமேலும் அவனை ஏமாற்ற முடியாது, சம்பளத்தை மாற்ற முடியாது, நம்மளை விட பெருகி விட்டான் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற லாபானுடைய பசங்க அந்த ஊரில் இருக்கிற மற்றவங்கிட்டலாம் அந்த கலகம் பண்ணுறாங்க, அவதூறு பேசுகிறாங்க. யாக்கோபை வியாபாரத்தில் ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே, அவனை எந்த தீமையும் செய்ய முடியலன்னு தெரிஞ்ச உடனே, கர்த்தர் அவன் கூட இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் அவதூறு பேசி யாக்கோபினுடைய நன்மதிப்பை, பெயரை கெடுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. அதாங்க சொல்கிறாங்க, எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான். திருடிட்ட மாதிரி பேசுகிறாங்க. யாக்கோபு உழைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகள் யாக்கோபு. இப்படியாக நிறைய அவதூறான காரியத்தை அவர்கள் பேசி அந்த ஊர் ஜனங்கள் மூலமாக யாக்கோபு காதுக்கு வருது. ஸ்ட்ரெயிட்டாக யாக்கோபு கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்லை. ஊர் ஜனங்கள்கிட்ட பேசி ஊர் ஜனங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யாக்கோபுக்கு இது மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்படியா அவனுடைய காதுகளுக்கு வருகிறது. எனவே தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்க, நம்ம சமாதானமாக இருக்க, பரிசுத்தம் அடைய, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்க. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்க தேவையில்லை. யார் எப்படி இருக்கிறாங்க, இன்னும் தவறு பண்ணுறாங்க, இன்னும் குற்றம் பண்ணுறாங்க, அதை நம்ம யார்கிட்ட சொல்லலாம். இப்படிப்பட்ட அவதூறான எண்ணங்களை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுட்டு நாம் என்ன முன்னேறணும், நம்ம என்ன தகுதியில் இருக்கிறோம், நம்ம இன்னும் எவ்வளோ பரிசுத்தம் அடையணும்,
நம்ம இன்னும் தேவனுடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோமா அல்லது இன்றைக்கி இருக்கிற தகுதியில் கைவிடப்படுவோமா? இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம லைஃப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற பிள்ளைகளாய் மாறணும். வீணான அவதூறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை ஒட்டுமொத்தமாக மூடி போட்டுரும். அவதூறு பேசுகிறவர்கள் தங்களை நீதிமான்கள் என்பதை மனதில் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம விட்டு அகல வேண்டும். எத்தனையோ வசனங்கள் வேதத்தில் இந்த அவதூறு, தூஷணங்கள், தூஷிக்கிறது, அவதூறு பேசுகிறது, தூஷணங்கள், இது எல்லாவற்றையுமே நாம் அகற்றும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைய முடியும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்ட பிறரை நம்ம தூஷித்து தூற்றி நம்ம பேசுறதுக்கு பதிலாக அந்த வாஞ்சைக்கு பதிலாக எதன் மேலே வாஞ்சையாக இருக்கணும்னு சொல்லுது? திருவசனமாகிய வசனத்தின் மேலே, சத்தியத்தின் மேலே, திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். போன வாரம் என்னென்ன கருத்து பார்த்தோம், என்னென்ன செய்தியில் என்னென்ன கருத்து பார்த்தோன்னு கேட்டால் ஒருத்தருக்கும் தெரியாது, சில பேர் தவிர. ஏன்னா அத்தனை பேரும் நம்ம பெரிய பெரிய டிகிரி முடிச்சுட்டு இருக்கிறோம். ஃபாரினில் போய் டிகிரியெல்லாம் முடிச்சு எல்லாமே நம்ம கரைச்சி குடிச்சிட்டோம். தயவுசெய்து இந்த ஹேபிட் வளர்த்துக்கோங்க. சும்மா சில பேர் பைபிள் எடுத்துன்னு வராமல் சர்ச்சைக்கு வராங்க. சில பேர் பைபிள் எடுத்துன்னு வந்தாலும் அப்படியே பைபிளை பார்த்தோன்னா எல்லாமே தெரிஞ்சுற மாதிரிலாம் ஆக்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் வேஸ்ட். ஒரு நோட்டை எடுத்துன்னு என்ன பண்ணணும்? வசனத்தெல்லாம் எழுதணும். இந்த வசனத்தால் என்னென்ன மீனிங் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது, என்னென்ன சொல்கிறாங்க சபையில், அதை நோட் பண்ணணும். இன்னும் கருத்துதல் இருக்குது நமக்கு இந்த வசனத்தில் என்ன டேக்காவே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அதை நோட் பண்ண எழுதணும். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு பேக்கை மாட்டாமல் அனுப்பிச்சிடுவோமா? பேக்கில் நோட்டு இருக்கும், பாட புத்தகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது மாதிரி சபைக்கு வருகிறவர்கள் அந்த ப்ராக்டிஸில் என்ன பண்ணுங்க, வாங்க, அந்த ஒழுக்கத்தில் வாங்க. அது எல்லாத்தையும் நம்ம கை கொள்ளும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தேவனுடைய ஜனங்களாகிய நாம் எதில் வாஞ்சையாக இருக்கணும்? திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். அல்லேலூயா, பிரைஸ். அந்த ஹேபிட் எல்லாம் வளர்த்துக்கணும். அடுத்த வாரம் வரும்போது இந்த கை வீசின்னு வர இந்த பழக்கத்தெல்லாம் ஒழிச்சிடணும். யாராக இருந்தாலும் சரி, படிக்கவே எனக்கு தெரிலன்னு சொல்கிறவங்க கூட என்ன பண்ணுங்க, ஒரு நோட்டு வாங்கிடுவாங்க. படிக்க தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து சொல்கிற வசனத்தெல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுங்க, அந்த அதிகாரத்தெல்லாம் குறித்து கொடுங்க, அந்த முக்கியமான கருத்தெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் போயிட்டு படிக்க தெரிஞ்ச இருப்பாங்க, வீட்டில் எப்படியாவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த வசனத்தெல்லாம் படிக்க சொல்லி கேளுங்க காதில். இதில் வாஞ்சியாக இருக்கணும். இப்படி இன்னானே தெரியல அப்படின்னு நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா? போன வாரம் என்ன வாசித்தோம், இன்னானே தெரிலனே. இதெல்லாமே வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. எங்கே விதைக்கப்பட்ட விதை? சும்மா உட்காந்துட்டு கேட்டுட்டு சில பேர் வீட்டில் தூங்க முடியல, ஏன்னா ஜபம் இல்லை, பிசாசு போட்டு அமுக்குது வீட்டில். எங்கே தூங்குறாங்க? சபையில் நல்லா தூங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா வீட்டில் அவ்வளோ டென்ஷன், பிசாசு, அவ்வளோ டிவி சினிமா வீட்டில், அங்கே தூங்க முடியல, நைட்டு அமுக்குது, தொந்தரவு பண்ணுது. இங்கே என்ன பண்ணுறாங்க? அது மாதிரி இடமே யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? நம்மளை மாற்றி அமைக்க வேண்டும். அல்லேலூயா. போன வாரம் என்ன சொன்னாங்கன்ற அறிவே அந்த 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 ஞாபகமே இல்லைன்னா வசனம் நமக்குள்ளே போலன்னு அர்த்தம். வசனம் உள்ளே போனவங்களே சில பேர் கற்பாறையாக இருக்கிறாங்களாம். சில வசனம் வளர்ந்து வரும்போது முள் நெருக்குதான். சில பேருக்குள்ள இன்னானே ஞாபகமே இல்லைன்னா வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. இது என்னைக்கு உள்ளே போய் 30, 60, 100 வளரப்போகுது? எங்கே விளைச்சல்? அந்த ஆத்துமா எங்கே வருகைக்கு ஆயத்தப்படுது போல். அதனால் தேவ ஜனமே, இது எல்லாத்தையும் நம்ம சரியாக வைக்க வேண்டும். பேங்க்குக்கு போகும்போது என்ன பண்ணுறீங்க?
என்ன புக் எடுத்து போகிறீங்க? பணத்தில் உஷாரு. பணத்தில் எவ்வளோ பணம் போட்டோம், எவ்வளோ பணம் இருக்குது, இதில் உஷாரு. ஆனால் வசனத்தில் கோட்டை விட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம ஜனங்கள், இந்திய ஜனங்கள் இப்படி தான் இருப்பாங்க. எதில் உஷாராக இருக்கணுமோ அதில் உஷாராக இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். அல்லேலூயா. பைபிள் கொண்டு வரணும், நோட்டு கொண்டு வரணும், பெண்ணு கொண்டு வரணும். எழுத தெரில, படிக்க தெரிலலாம் எழுத சொல்லி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு படிக்க தெரிஞ்ச படிக்க சொல்லி கேளுங்க. இல்லை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். எதுக்குன்னா திரும்பி கேட்குறதுக்கு தான். கேட்கலாம், புரியலன்னா என்ன பண்ணலாம், கேட்கலாம். இதெல்லாம் இப்படிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், ஹோம்ஒர்க் பண்ணோம். படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் மட்டாடி படிச்சுட்டு பேக்கெல்லாம் தூக்கி போட்டு வந்துடுவாங்களே, வீட்டில் என்ன பண்ணுறாங்க, வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களே. அதே போல் தான் கிறிஸ்டியானிட்டி லைஃப்பும். திஸ் இஸ் த ஸ்கூல். சபை என்பது நீங்கள் படித்த ஸ்கூலை விட பெரிய படிப்பு. இது பரலோகத்தின் படிப்பு. இதில் நம்ம சரியாக ஹேபிட்டை வளர்க்கலைன்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையெல்லாம் அவ்வளோதான். அதனால தான் வசனம் சொல்லுது, திருவசனத்தின் மேல் என்ன எப்படி இருங்க, வாஞ்சையா இருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தீத்து 3:2 சொல்லப்படுகிறது, ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை. எத்தனையோ வசனம் சொல்ல முடியும். தீத்தில் பார்த்தீங்கன்னா, டோன்ட் டாக் ஈவில் ஆஃப் நோ மேன். இங்கிலீஷில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, எந்த மனுஷனை குறித்தும் தீமையானது என்ன பண்ணாத, ஃபஸ்ட்டு பேசாத. என்ன பண்ணாத, பேசாத. ஃபஸ்ட்டு மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன்னுடைய வாழ்க்கையை கவனி. தாறுமாறாக என்ன பண்ணாத, மற்றவங்களை பற்றி பேசுகிற ஹேபிட் என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. அதான் தீத்து 3:2 சொல்லுது. யாக்கோபு 4:11 வசனத்தை குறிச்சிக்கோங்க, எழுதிக்கோங்க, வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அதே கருத்து தான் சொல்லுது. எபேசியர் 4:31 அதே சொல்லுது பாருங்க, தூஷணமும் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படியாக இந்த தூஷணங்கள், வாயை கண்டபடி யூஸ் பண்ணுற, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற, விஷயமே தெரியாமல் அவங்க இப்படி இவங்க எப்படின்னு சொல்லி பேசுகிற இந்த தூஷணங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒழிய வேண்டும். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் நாம் இந்த பூமியில் உயர்ந்து வரும் பொழுது உலகத்தான் வந்து நம்மளை குறித்து நிறைய பேசுவான். அதை பற்றி கவலையும் ஃபஸ்ட்டு படக்கூடாது. ஹல்லேலூயா. மனுஷன் பிரசங்கி 4:4 வாசிக்கும் பொழுது, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்பாடும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன், இதுவும் மாயையும். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சாதிச்சாலும், இன்னும் நன்மை பெற்று கொண்டாலும், பக்கத்தில் இருக்கிறவன் பார்க்குறவன் நம்மளை பற்றி தூஷணமாக ஏதாவது பேசினே தான் இருப்பான். இது எல்லாமே இந்த உலகத்தினுடைய காரியம்தான். இதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:4 வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும். சில பேருக்கு டியூட்டி என்னன்னா, ஏதாவது டிபேட் பண்ணுவாங்க, இது சரி இது தப்பு, நீ நீதி நான் நீதின்னு சொல்லி தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி என்று அங்கே வாசிக்கிறோம். சங்கீதம் 57:4 குறிங்க, வீட்டில் போய் வாசிங்க. தாவீது சொல்ற, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீய இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவுகள். இந்த உலகத்தானுடைய வாய், நாக்கு, பல் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவனுடைய நாக்கு, வாய் எல்லாம் வேற மாதிரி இருக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 64 சங்கீதத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு போகிறங்க, குறிச்சி கொள்ளுங்க. துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு
கசப்பான நேரடியாக பேச மாட்டாங்க. ரகசியத்தில் குசுகுசுன்னு கூடிக்கின்னு இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த ஹேபிட்டெல்லாம் கிறிஸ்தவனுடைய ஹேபிட் இல்லை. நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேலே ஏயும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் ஏகிறார்கள். ஃபால்ஸ் அக்யூசேஷன், பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லாம் பேசி கொண்டிருப்பார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி குற்றம் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கியூரியாசிட்டி. ஏசப்பா பின்னாடி ஒரு கூட்டம் சுத்துச்சு. எதுக்குன்னா அவர் ஆதரிக்கிறதுக்கு அல்ல, குற்றம் கண்டுபிடிக்கவே ஒரு கூட்டம் சுத்துச்சு. அதுதான் அங்கே சொல்லப்படுது. குற்றம் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் வெளியே சிரிப்பு, வெளியே ஸ்நேகம், ஆனால் உள்ளத்தில் என்ன பண்ணுறான், எங்கே குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்படி நம்ம தூற்றலாம், இன்னும் தூஷணமாக பேசலாம், இவங்ககிட்ட இன்னும் ஃபால்ட் இருக்குது, இதே தான் இருக்குமா. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை ஏய்வார். சடுதியாய் அவர்கள் இப்படிப்பட்ட சிந்தனை வாயெல்லாம் யார் மேலே இருக்கிறதோ சடுதியாக சடனாக சில காரியங்கள் வருமா, சில ஆபத்துகள் வருமா. எனவே தேவ ஜனங்கள் இதெல்லாம் விட்டு நம்ம விலக வேண்டும். அல்லேலூயா. நம்ம வட இந்தியாவில் பஞ்சாபில் பல வருடங்களுக்கு முன்பதாக இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங், சில பேருக்கு தெரியும். பஞ்சாப் சீக்கிய இனத்தில் பிறந்தவர். சீக்கியர்கள் என்றால் மற்ற மதத்திற்கு அவங்க மாறினாங்கன்னா வெட்டி போட்டுருவாங்க. இந்த சிங்குங்க பார்க்குறீங்களா, தலைப்பா கட்டிக்கின்னு, அவங்களாம் அந்த கத்தியை வச்சுன்னு இருப்பாங்க. யாவனாவது வந்தாங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அது மாதிரி ஆளுங்க. அப்படிப்பட்ட இடத்துல இந்த சாது சுந்தர் சிங்குக்கு ஆண்டு தரிசனம் கொடுத்தார். ஒரு நாள் அவர் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஜெபிக்கிறார். யார் உண்மையான தேவன், என்னுடைய வாழ்க்கையில் வாங்க மாற்றத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கும் பொழுது அவருடைய பள்ளியில் இயேசுவை குறித்து சொல்லும் போது உதாசனம் பண்ணார். எங்களுக்கெல்லாம் தேவையில்லை இந்த இயேசு. அதே இயேசு கிறிஸ்து வந்து தரிசனம் கொடுத்து அவரை காப்பாற்றி சமாதானத்தை கொடுத்து அவர் வாழ்க்கையை மாற்றினார். அவர் அந்த புதிய ஏற்பாட்டை வைத்து படித்து ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு கிராமமாய் வெறும் காலோடு காவி உடை தரித்து கல்யாணம் பண்ணாமல் கர்த்தர்கண்டு ஒப்பு கொடுத்து, அந்த நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாமியார்கள் காவி தான் போடுவாங்க. ஆனால் இவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் காவி உடை தரித்து திருமணமாகாமல், செருப்பு கூட அந்த காலத்தில் இருக்கார். வெறும் காலோட பல கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து எத்தனையோ பேர் ஆண்டு ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. அப்படி ஒரு முறை இவரை வந்து அந்த ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆளை வெட்கப்படுத்தணும், இந்த ஆளை வந்து நம்ம குற்றவாளி ஆக்கணும். இன்னும் இந்த ஆள் வந்து ஏசுன்னு சொல்லி கொண்டிருக்கிறான், நல்ல வழியை காண்பிக்கிறேன்றான், இதெல்லாம் பாவம்னு சொல்கிறான், மனம் திரும்பங்கன்றான். இந்த ஆளை இன்னைக்கு அவமானப்படுத்தி தூஷித்து நம்ம வெட்கப்படுத்தி இவனை ஓட அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் 2 பேர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு திட்டத்தை போட்டாங்க. ஒருத்தன் சொன்னால் நண்பனை பார்த்து, நீ என்ன பண்ணு, இந்த வருகிற வழியில் படுத்துக்கோ, செத்து போன மாதிரி நான் ஆக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனும் செத்து போன மாதிரி படுத்துக்கின்னு மேலே துணியை போட்டு மூடி விட்டாங்க. இப்போ சாது சுந்தர் சிங் கரெக்டாக அந்த கிராமத்துக்கு வரும்போது இன்னொரு நண்பன் அப்படியே அழுகிறது போல், என் நண்பன் செத்துட்டான், சாது சுந்தர் சிங் நீங்கள் தான் பெரிய ஆண்டோடைய ஊழியக்காரராச்சே, நீங்கள் ஜெபம் பண்ணால் உயிரோடு எழுந்துடுவான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவதூறாக ஒரு காரியங்களை செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறான். அப்போ ஆண்டவர் மனசில் சொல்கிறார், இல்லை இது உண்மை இல்லை, இது ஆக்டிங் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறார், ஏன்பா நீ சொல்கிறது உண்மை மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி. இல்லையா, உண்மையாகவே இப்போ தான் செத்து போயிட்டான், நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அவங்க ஏஞ்சிருப்பான். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவான், அவன் செத்த மாதிரி நடிச்சுன்னு இருப்பான், உயிரோடு இருக்கிறான்ல ஏஞ்சிக்க மாட்டான். அது மாதிரி பண்ணுறதுக்காக கிராம மக்கள் எல்லாருக்கும் செட் பண்ணி முன்னாடியே சொல்லிட்டான்,
இது மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணாங்க, எல்லாம் சூழ்ந்து வந்துடுங்க, எல்லா கிராம மக்களும் சூழ்ந்து வந்துட்டாங்க. அப்போ அவர் ஆண்டவர் சமூகத்தில் சொன்னாராம், ஆண்டவரே இவன் செத்து போயிட்டானோ உயிரோடு இருக்கிறான் எனக்கு தெரில, நீங்களே இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணல, அவர் பாட்டுன்னு போயிட்டார். அவர் போகும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவர் சொன்னாராம், நான் ஏசு இல்லைப்பா, ஏசுநாதா தான் செத்து போனவங்க உயிரோடு எழுப்புவார், நான் சாதாரண மனுஷன்தான், இவன் செத்து போனானோ செத்து போலே அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நம்ம இதே போயிட்டார். அப்போ எல்லாரும் கை கொட்டி சிரிக்கிறாங்க, இந்த சாது வந்து தோற்று போயிட்டான் அப்படின்னு சொல்லி. இவர் போயிட்டதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டை தட்டி எழுப்புறான், டே ஏஞ்சிரு ஏஞ்சிரு ஏஞ்சிரு, அந்த ஆண்டோடைய ஊழியக்காரன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி பார்த்தா ஏஞ்சிக்கவே இல்லை. என்ன பண்ணல, எழுந்திருக்கவே இல்லை. இவங்க ஆக்ஷன் பண்ணி ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கணும்னு பார்த்தாங்க. கட்சியில் செத்து போனவன் மாதிரி நச்சவன் உண்மையாகவே ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே செத்து போயிட்டான். உண்மையாக நடந்தது. இதை பார்த்த உடனே சிரித்த கிராமம் அவரை தேடி போய் அவர் காலை பிடிச்சி அழுதுச்சான். ஐயோ, இந்த பாவத்துக்கு எங்கள் மேலே சுமரக்கூடாது, நாங்கள் உங்களை கிண்டல் பண்ணி தூஷணம் பண்ணி உங்களை நாங்கள் அவமரியாதை செய்யணும்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் இவங்களை மன்னித்து இவங்களுக்காக ஜெபிச்சு கடைசியில் அந்த கிராமமே கர்த்தருக்குள்ள ரட்சிப்புக்குள்ளே அந்த கிராமம் வந்துச்சு. ஹல்லேலூயா. இது மாதிரி சில பேர் ஃபால்ஸ் அக்யூசேஷன், தூஷணம் பண்ணுற காரியத்திலே இருப்பாங்க. அவங்க அத்தனை பேருமே வெட்கப்பட்டு போவார்கள். தேவனுடைய ஜனங்களை ஒருவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் ஆண்டருக்குள்ளே வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆண்டருடைய வார்த்தையை கேள்விப்பட்டு தினந்தோறும் குடும்ப ஜபம் இல்லாமல் அவங்க வீட்டில் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்தார், பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆண்டர் கொடுத்தாரு. ஆனாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸையும் பண்ண மாட்டார். அவங்க வேலைக்காரங்களுக்கு ஃபுல் லீவ், எந்த ஆர்டரும் எடுக்க மாட்டார். இந்த இங்கே வைங்க அங்கே வைங்கன்னு எந்த ஆர்டரும் எடுக்க மாட்டார். வேலைக்காரங்களுக்கு லீவு, அவருடைய எல்லா தொழிலுக்கும் விடுமுறை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கென்று கொடுக்குற மனுஷனாக இருந்தார். தினந்தோறும் குடும்ப ஜபம் நைட்டு அந்த 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் பண்ணுவாங்க நைட்டு சேர்ந்து. அந்த நேரத்தில் எந்த ஃபோன் கால் வந்தால் கூட எடுக்கவே மாட்டாங்க, சைலண்டில் போட்டு அமைதியாக இருப்பாங்க. பல ஆர்டர்ஸ், இங்கே எங்களுக்கு ஆர்டர் வேணும், அங்கே எங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வரும், எடுக்கவே மாட்டார். ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அவர்கள் தேவனுக்குரிய கனத்தை செலுத்தாதவர்கள். ஆராதனையில் கூட ஒரு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க முடியல. எழுந்து போகிறது, பேசுகிறது, வர்றது, உட்காந்துங்கனே ஃபோனை நோண்டுறது, மெசேஜ் அனுப்புறது, இது மாதிரிலாம் பயபக்தி இல்லாமல் இருக்கிறவர்களாம் முன்னேற முடியாது. அவர் அவ்வளவு தேவன் மேலே விசுவாசத்தோடு இருந்ததுனால சர 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 சரன்னு எங்கேருந்து வந்துச்சது இல்லை ஆசீர்வாதம். அவ்வளவு ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்தார். எதிரில் இருக்கிறவன் பார்க்குறான், மந்திரம் பண்ணுறான், சூனியம் பண்ணுறான். அந்த மந்திரவாதி சொல்கிறான், இன்னத்த பண்ணாலும் நான் அனுப்புகிற ஆவி கிட்டேயே போக மாட்டுது, ஒன்றுமே பண்ண மாட்டுது. என்னென்னவோ பண்ணி பார்த்தான், கடைசியில் முடியல. கடைசியில் ஸ்டேஷன் கால் பண்ணி சொல்லிட்டான், இந்த வீட்டில் கள்ள நோட்டு அடிக்கிறாங்க. போலீஸ்காரன் வந்தான், அரெஸ்ட் பண்ணான். இவன் சொன்னதுனால அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிட்டு விசாரித்து பார்க்கும்போது அவங்க வீட்டில் செக் பண்ணுறாங்க வந்து போலீஸ்காரங்க, எதுவுமே இல்லை. கடைசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்த வெட்கப்பட்டு போலீஸ்காரன் திட்டி கேவலப்படுத்தி அனுப்பிச்சான். அந்த அவன் மேலே பொறாமப்பட்டவன் கடைசியில் அவன் இடத்த இவருக்கே விற்றுட்டு போயிட்டான். யாருக்கு விற்றுட்டு போயிட்டான்? அது மாதிரி தேவ ஜனமே, இந்த உலகத்தார்கள் நிறைய தூஷணங்களை பண்ணுவாங்க, அதெல்லாம் டோன்ட் கேர். சர்வ வல்லவர் கூட இருக்கும் பொழுது சில விஷயத்தை பற்றி நம்ம டோன்ட் கேர், நம்ம கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. ஆனால் அதே சமயம் நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, ஆசீர்வாதத்தை குறைச்சி கொள்ளக்கூடாது. அவங்க இப்படி, இவங்க இப்படி, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதே கதையை பேசின்னு இருக்கிறீங்க. நீங்கள் 2 பேர் சேரும் போது வசனத்தை குறித்து பேசணும்.
உங்கள் வீட்டில் வசனத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணணும். 2 விசுவாசிகள் சேரும்போது என்ன பண்ணணும்? வசனத்தில் டவுட் வரணும். யார் எந்த விஷயத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த விஷயத்தில் தான் டவுட்டு நிறையா வரும். நம்ம உண்மையான கிறிஸ்தவ ஜனமாக இருப்போம்னா வசனத்தை தெரிஞ்சுக்கோ தான் டவுட்டு கேட்கணும். நம்முடைய வாழ்க்கை முன்னேறுகிற விஷயத்தில் தான் முயற்சி பண்ணணும். தேவையில்லாத முயற்சி, தேவையில்லாத தூஷணங்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒழிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எனவே இந்த லாபானுடைய பசங்க என்னவோ போய் ஃப்ரேம் பண்ணுறாங்க. கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மேற்கொள்ள முடியல. தேவ ஜனங்கள், நம்முடைய நாவுகள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஏசாயா சொல்கிறாரு, ஐயோ நான் சுத்த உதடுள்ள மனுஷன். ஏன் தெரியுமா சொல்கிறாரு? ஏசாயா அரண்மனையில் கணக்கெடுக்கிற வேலை. அவருக்கு ஆண்டவர் அழைப்பதற்கு முன்னதாக அவருக்கு என்ன வேலைன்னா, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் ஒழுங்கில்லை, இவன் சரியா. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஏன்பா நீ செய்கிறது தவறுப்பா அப்படின்னு சொன்னால் அவன் மட்டும் என்ன ஒழுங்காக செய்கிறானா? அவன் சரியா? சில பசங்களை கேட்டு பாருங்க, ஏன்டா ஃபெயில் ஆனான்னு கேட்டு பாருங்க. நானாவது ஃபெயில் ஆனால் கூட அதிக மார்க் எடுத்துக்கிறேன், என்னை விட ஃபெயில் ஆகி கம்மி மார்க் எடுத்துக்கிறான்மா சில பேர். ஏன் சொல்கிறான்னா, தன்னை மாற்றி அமைச்சிக்கணும், தான் முன்னேறணுன்ற எண்ணம் இல்லை. நான் ஃபெயில் ஆனது கரெக்டு தான், என்னை விடையும் சில பேர் ஃபெயில் ஆகிக்கிறான் அப்படின்மா. அப்படிப்பட்டவர்களை கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது. ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, யாரெல்லாம் நம்ம குறை, குற்றம், தூஷணம் இதுதான் வாயில் வருதோ நம்ம உருப்படாமல் போகிறோம் என்பதற்கு ஃபஸ்ட்டு சைன் இது. ஹல்லேலூயா. 2 பேர் நம்ம பேசுகிற வார்த்தை உருவாக்குற வார்த்தையாக இருக்கணும். அடுத்து என்ன செய்யலாம் கர்த்தருக்கு, அடுத்து இந்த குடும்பத்தில் என்ன முன்னேற்றத்தை கொண்டு வரலாம், அடுத்து நம்ம எப்படி ஆவிக்குரிய முயற்சி செய்யலாம், நம்ம எப்படி பரிசுத்தம் அடையலாம், தேவனுக்குள் நம்ம எப்படி நம்ம கட்டப்படலாம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம பேச வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 31:15 வாசிங்க. அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். எங்கள் பணத்தையும் வாயிலே. ராகேல் லேயாள் சொல்கிறாங்க. அந்த ராகேல் லேயாளுக்கு பார்த்தீங்கன்னா விற்கிறான். யாக்கோபுடைய உழைப்பை வாங்கிட்டு தன் சொந்த மகள்களை விற்கிறான். தன் மகள்களுக்கு எதுவுமே அவன் கொடுக்கல. அதனால தான் ராகேல் என்ன பண்ணுறான்னா, அந்த சொரூபத்தை திருடின்னு வரான். அந்த சொரூபம் என்பது எதுக்குன்னா, முன்னோர்களுடைய அந்த வழிபாடு. அதுதான் அந்த காலத்தில் அந்த வீட்டில் இருக்கிற அந்த 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 சொரூபம் இருந்துச்சுன்னா தான் அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு உரிமைன்னு அர்த்தம் அந்த காலத்தில். அதனால் என்ன பண்ணுறான்னா, இந்த சொரூபம் வந்துருச்சுன்னா தகப்பன் வீட்டு சொத்தெல்லாம் நமக்கு தானேன்னு சொல்லி அவள் தூக்கின்னு வர. அது மட்டும் இல்லை, விக்கிரகத்தினுடைய சாராம்சம் ஒரு மோகம் அவளுக்குள்ளே இருந்துச்சு. இப்படியாக அங்கே காணப்படுகிறது. அவங்க சொல்கிறாங்க, எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். இன்றைக்கி தேவ ஜனமே, நம்ம கூட பிறந்தவங்க, அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ உடன் பிறந்தவர்களோ சொந்த பந்தங்களோ யாருடைய பாகத்தையும் நம்ம வைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய குற்றம். அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? சகையை சொல்கிறார், நாளைத்தானே என்ன பண்ணுறேன், திரும்ப கொடுக்குறேன். 2 சாமுவேல் 12:6 நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது நியாயப்பிரமாணத்தை அங்கே சொல்கிறார். அவன் இரக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளைத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். ஒரு ஆட்டுக்குட்டியை திருடி வச்சிருந்தா எப்படி பண்ணுமா? மனசார தெரிஞ்சு அநியாயத்தை செஞ்சால் திரும்ப கொடுக்கும்போது அதோடு சேர்த்து 4 ஆட்டுக்குட்டி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அந்த ஆட்டுக்குட்டியும் கொடுக்கணும், கூட சேர்த்து 4 ஆட்டுக்குட்டினா பண்ணணும். நாளைத்தனைனா 4-fold கொடுக்கணும். இதுதான் நியாயப்பிரமாணத்திலே. அப்போ ஆவிக்குரிய பிரமாணம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாமே சாதாரணமான விஷயமே அல்ல. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 10-11.
நீதிமொழிகள் 23:10-11. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. இந்த கல்லை தள்ளி போடுறது, அளவு கல்லை தள்ளி போடுறது. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர். அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இழுத்து கட்டி விடுறது வீட்டை. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க உன்னை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்க சார்பில் நின்று உனக்கு விரோதமாய் வழக்காடுவார். வசனம் தெளிவாக என்ன பண்ணுது சொல்லப்படுது. கர்த்தரை எதிர்த்து நிற்கும் போது யார் என்ன பண்ண முடியும்? அதனால் தேவ ஜனங்கள் நம்ம அந்த எல்லை குறிகள் நம்முடைய வீடு கட்டும் போதும் சரி, பங்கிடும் போதும் சரி, மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி யாருடைய நிலம் ஒரு அடி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கூட அதை என்ன பண்ணணும்? சரண்டர் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும்? சரண்டர் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம வெற்றியுள்ள பிள்ளைகளாக இந்த பூமியில் சமாதானமாக வாழ முடியும். ஹல்லேலூயா. சில பேர் நான் உனக்கு பாகத்தை அப்படி விற்று உனக்கு காசாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குரியதை ஃபுல்லாக கொடுக்காம கொஞ்சம் கொடுத்துட்டு பாதி அடிச்சுப்பாங்க, ஏமாற்றிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இவங்கக்கிட்ட என்ன கேட்கறதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் நீதி என்ன பண்ணுவார்? சரியாக கேட்பார். ஹல்லேலூயா. அதனால் தேவ ஜனமே, அப்படிப்பட்ட அநியாயங்கள், லாபான் பார்த்தீங்கன்னா அநியாயக்காரன். தன்னுடைய பிள்ளைகளை விற்றுட்டு விற்கிற மாதிரி என்ன பண்ணுறான்? விற்றுட்டு அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் வழங்காத ஒரு மனுஷனாய் அவன் அங்கே காணப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆனால் யாக்கோபு என்ன பண்ணல? எதிர்பார்க்கல. நம்மள என்ன பண்ண வேணாம்? இது கூட அது கூட எதிர்பார்க்க வேணாம். முற்பிதாக்கள் பார்த்தீங்கன்னா யாரும் எதுவுமே எதிர்பார்க்கல, எல்லாத்தையும் கொடுத்துட்டு பொண்ணை கட்டினாங்க. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனங்கள் இப்படிப்பட்ட அநியாயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் அகற்ற வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சில காரியம் நம்ம வாழ்க்கையில் மாறவே மாறாது, இன்னாதான் ஜெபம் பண்ணாலும். அப்போ நம்ம செக் பண்ணணும், என் வாழ்க்கையில் யாருக்காவது அநியாயங்கள் நிகழ்ந்திருக்குதா? அநியாயம் செஞ்சுருக்கிறேனா? யோசிச்சு பாருங்கள். அது அநியாயம் இருக்கும் என்றால் அதை இன்றைக்கே நம்ம சால்வ் பண்ணிட்டா அந்த காரியம் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் வருகிற சில போராட்டமோ பலவீனமோ சில காரியங்களோ அது நீங்கி போயிடும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 31ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். யாக்கோபு தான் ஓடி போகிறது. அதே 30ஆம் வசனத்தை அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதுனால போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு? லாபன் திரும்ப கேட்கிறார், ஏன்பா என் தெய்வங்களை திருடி கொண்டு போற? இந்த தெய்வங்கள் யாருன்னா, இந்த லாபானுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, இவங்க தான் ஹவுஸ் ஹோல்ட் காட்ஸ். நியாயாதிபதிகளை வாசிப்பீங்க, மீகாவின் வீட்டில் சுரூபங்கள் இருந்துச்சு. முன்னோர்களையே தெய்வங்களாய் வணங்க ஆரம்பித்தார்கள், சிலை வடித்து. அவங்கள போலவே மூக்கு காது இதெல்லாம் செதுக்கி பெரிய பொம்மையாக செய்வாங்க, இல்லை சின்ன பொம்மையாக செய்வாங்க அந்த காலத்தில். இன்றைக்கும் கூட தேவ ஜனமே, மரித்து போனவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் பெரிய ஃபோட்டோ கீட்டெல்லாம் மாட்டி, சில பேர் அதுக்கு தீபாரதனை காட்டுவாங்க. பழைய இதில் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க? மெழுகத்தி கொளுத்தி வைப்பாங்க. அதை ஒரு தெய்வமாக மாற்றுறது, அதுக்கு சாப்பாடு போடுறது, சாப்பாடு படைக்கிறது, அதுக்கிட்ட போயிட்டு வேண்டுதல் பண்ணுறது. தாத்தா, கொள்ளு தாத்தா, என்ன பண்ணுங்க, இது செய்யுங்க அது செய்யுங்க, ஆண்டவர் விட்டுட்டு அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி போயிட்டு ஜெபம் பண்ணுறது. இதெல்லாமே அசுத்த ஆவிகளினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 32ல் யாக்கோபு ஒரு பனிஷ்மெண்ட் அங்க சொல்றார். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை சொல்றார். யாருக்கிட்ட கண்டுபிடிக்கிறீங்களோ அவனை கொன்னுடலாம். பனிஷ்மெண்ட். இது யாக்கோபே சொன்னதுன்னு அல்ல,
தேவனுடைய தீர்க்க தரிசனமாகவும் இது இருந்துச்சு. ஏன்னா யார் திருடி வைத்திருந்தாலோ அதே ராகேல் பெத்லகேமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவள் மரித்து போகிறாள். எனவே தேவச்சனமே, பெத்தேலிலே அவங்க வரும்போது நிறைய பரிசுத்தம் பண்ணுறாங்க. எல்லா சொரூபங்கள் தெய்வங்கள்லாம் பரிசுத்தம் எல்லாத்தையும் போட்டு புதைச்சி மூடி நாங்களை பரிசுத்தம் பண்ணுறாங்க. ராகேலும் அந்த நேரத்தில் சரண்டர் பண்ணியிருந்தான். தான் கொண்டு வந்த சொரூபம் கிருமத்தெல்லாம் தூக்கி என்ன பண்ணுறா, குழியில் போட்டு மூடுறா. ஆனால் லேட்டான மனம் திரும்புது. அது லாபான் வந்தப்பயே, அப்பா நான் தான் எடுத்துன்னு வந்துட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கொடுத்துடல. பல மாதங்கள் அந்த சுக்கோத் என்ற இடத்துல பல மாதங்கள் இருக்கிறாங்க, பல வருஷங்கள் அங்கே இருக்கிறாங்க, தங்கும் போது அந்த சுரூபத்தோடவே வாழ்கிறாள். அதுக்கு முன்னாடியே லாபான் வரும்போது யாக்கோப் சொல்கிறார், இந்த சுரூபத்தை யார்கிட்ட கண்டுபிடிக்கிறீங்களோ அவன் மரிக்க கடவன் என்று சொல்லுகிறான். இப்படியாக பல வருஷம் கழித்து பெத்தேலுக்கு வரும்போது தான் அந்த சில விக்கிரகத்தெல்லாம் விட்டு தூக்கி போடுறாள். ஆனால் பார்த்தீங்கன்னா இவள் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவளுடைய சரீரம் பலவீனமடைய ஆரம்பித்து விட்டது. அந்த காலத்துலலாம் பிரசவத்தில் இறக்கிறதுலாம் ரொம்ப ரேர். இந்த காலத்தில் இருக்கிற உடம்பு மாதிரிலாம் அந்த காலத்தில் இல்லை. ரொம்ப நல்லா பலமுள்ள ஸ்திரீகள் தான் அந்த காலத்தில். இந்த காலத்தில் தான் சிசேரியன். அந்த காலத்தில் எங்கே சிசேரியன்? எல்லாமே நார்மல் தான். நல்ல பலசாலிகளாக இருந்தாங்களா அந்த காலத்தில் பெண்கள், ஆண்கள் எல்லாருமே நம்மளை விட ரொம்ப பலசாலிகள். பிரைஸ் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறவள் ஏன் இப்படிப்பட்ட பலவீனமான ஒரு சரீரத்தில் வருகிறார்கள் என்றால், தன்னுடைய விக்கிரகத்தோடு மறைமுகமாய் வாழ 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 அவளுடைய சரீரம் பலவீனம் அடைந்த சரீரமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு கூட தேவ ஜனமே, யாரெல்லாம் உங்கள் வீட்டை விட்டு ரகசிய விக்கிரகங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் விளக்காமல் இருக்கிறீர்களோ, எந்த நடிகர் நடிகை ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. எந்த விதமான கட்சிக்காரர்களுடைய ஃபோட்டோ உங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு விக்கிரகமாக்காதீங்க. கர்த்தருடைய வீட்டை நீங்கள் மனுஷனுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. இறந்து போனவர்களுக்கு பெரிய பெரிய ஃப்ரேமை போட்டு என்ன பண்ணாதீங்க. அந்த வழக்கு நம்முடைய வழக்கம் இல்லை. ஏதோ ஃபோட்டோ ஆல்பத்தில் பார்த்துங்க, எடுத்து ஞாபகம் தான் பார்த்துக்கோங்க, அது தப்பு இல்லை. அதை போட்டு பெரிய ஃப்ரேம் போட்டு அதுக்கு ஜிகுன்னு லைட்டை போட்டு வைக்கிறது, அதெல்லாம் நம்முடைய பாரம்பரியம் இல்லை. சில பேர் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் சத்தியத்தை கேட்கும் போது நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள், தவறு இல்லை, தப்பாக நான் சொல்லலை. அதே போல் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மரித்து போனவர்களுக்கு முன்னாடி படையல் படைக்கிறது, கொளுத்துறது, காண்பிக்கிறது, அவங்ககிட்ட வேண்டுதல் செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே அசுத்த ஆவிகளுக்குரியது. மரித்து போனவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. அவங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அசுத்த ஆவிகளுக்கு அது போகிறது. அதை நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே கருமையான தேவ ஜனமே, இன்றைக்கி நவீன விக்கிரகம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள டிவி, சீரியல், சினிமா, சோஷியல் மீடியா. சில பேர் மணிக்கணக்கில் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறீங்கள, நாடகம், சீரியல் ஓடுதலை, சினிமா ஓடுதலை, அந்த வீட்டுக்குள்ள தற்கொலையின் ஆவிகள் சுத்தம், வியாதி பலவீனத்தை பலப்படுத்துகிற ஆவிகள் சுத்தம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஆண்டவருக்கு அம்மா என்று சொல்லி சில இடத்துல மாதா, அம்மா, இயேசு என்று மாற்றிட்டாங்க. இதெல்லாம் புதுசு இல்லை. பழைய ஏற்பாட்டிலேயே தேவனுக்கே மனைவின்னு சொல்லி இந்த விக்கிரகத்தை தான் வணங்கினாங்க. அஸ்தரோத்தை தான் யெகோவாவுக்கே மனைவின்னு சொல்லி வணங்கினாங்க. வசனம் மட்டும் தரேன், வீட்டில் போய் வாசிக்கணும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் வானராக்கினின்னு வாசிப்பீங்க. ஆண்டவருக்கு யாருமே இணை இல்லை. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவுக்கு மனைவின்னு சொல்லி அஸ்தரோத்தை, அந்த கேவலமான அந்த தேவதையை கொண்டு வந்து செட் பண்ணி அவளுக்கு அப்பம் சுடுறது, அவளுக்கு விழா எடுக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிருந்தானுங்க. கடவுளுக்கு சம கோபத்தை ஊற்றிட்டார். அதனால தான் யூதாவை ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணார் ஆண்டவர். அது மாதிரி ஆண்டவருக்கு அம்மாவை வைக்கிறது, ஆண்டவருக்கு அப்படி வைக்கிறது, இப்படி வைக்கிறது சைடில். நீங்கள் பழைய பாரம்பரியமாக நினச்சிக்காதீங்க. அந்த பாரம்பரியத்தில் தான் தலைக்கு ஒன்று, சைடில் ஒன்றுன்னு வச்சுன்னு வைப்பான் கடவுள்.
இங்கெல்லாம் இது பரிசுத்தமான ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ். அங்கே தான் கோச்சின்னு முறுமுறுத்துன்னு ஓடி போவான், அவனை போயிட்டு சால்வ் பண்ணணும். மனுஷனை கவனிப்பானா இல்லை கடவுளே கோச்சின்னு போய் சுற்றி நிற்பாங்களா? இது மாதிரிலாம் கதைகள் அதெல்லாம். அது மாதிரி தேவனை என்ன பண்ணாதீங்க, மட்டமாக மாற்றிடாதீங்க. இவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவனை விட எதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தான் கிறிஸ்தவன்? ஆராதனையை விட்டுட்டு மனுஷனை முக்கியத்துவப்படுத்துறல, அது விக்கிரகம். நீ விக்கிரக ஆராதனைக்காரன். தினந்தோறும் ஜெபிக்காம மற்ற விஷயத்துக்கு மட்டும் பரபரப்பாக ஓடுறல, யூ ஆர் த ஐடல் வர்ஷிப்பர். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் நாம. எல்லாமே ஒழிக்கப்படணும். அல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ், தேங்க்யூ ஃபாதர். எனவே இந்த தேவ ஜனமே, இன்னும் சில பேர் வீட்டு வாசலில் இந்த மூட்டை முடிச்செல்லாம் கண்டு இந்த கந்தை மூட்டை முச்சி நாரி போனது எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாங்க, மேலே போட்டு கட்டி. எதுக்குன்னா அசுத்தாவி உள்ளே வரக்கூடாதான், கண் திருஷ்டி வந்துடக்கூடாதான். அதை பார்த்தாலே பாழஞ்சு போயிருக்குது. அதை பார்த்து அவனுக்கு இதுவாக வீடு கட்டும் போது இந்த அப்படியே அரக்கான் மாதிரி ஒரு ஃபோட்டோ மாட்டி வைக்கிறது, இந்த வீட்டு வாசலில் அதை கட்டி வைக்கிறது, அதுக்குள்ளே இந்த மஞ்சள் இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அதனால லக்ஷ்மி கடாட்சம். எந்த லக்ஷ்மி? ஆண்டவர் கிருபையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இன்னும் இந்த சாயந்தரம் ஆனால் இந்த லைட்டை போடு, அதை போடு, இதை போடு, இப்படி பண்ணு, போடுங்க. அதையே அந்த பாரம்பரியத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒழிஞ்சிடணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திருஷ்டி பட்டுச்சுன்னா அது அப்படியே 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 ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருமா. அதெல்லாம் கண்ணாடியா, இது ஒளியை ரெஃப்ளெக்ட் பண்ணி விடுறதுக்கு. யாராவது வீட்டை அப்படியே கண்ணு போட்டாங்கன்னா அதுலேருந்து அப்படியே அது பவர் அப்படியே திசை திருப்பி போட்டுருமா. யார் யார் வீட்டிலலாம் அதெல்லாம் கட்டியிருக்குதோ, ரட்சிக்கப்படாதவங்க சொல்ல, நீங்கள் உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா மாற்றிடுங்க. கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டில் சொல்கிறேன், இதெல்லாம் இந்த அட்டகாசத்தெல்லாம் என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் ஓரம் கட்டி விட்டணும். அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு யார் சொன்னது கண் திருஷ்டி வரணும்? கிறிஸ்தவனுக்கு கண்ணடியும் இல்லை, கல்லடியும் இல்லை, எந்த அடியும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ அவன் பார்த்து நான் அப்படியே இறங்கி போயிடுவேன்னு சொன்னான்னா உனக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். அவனை தான் நீ பெருசாக மாற்றுற, அவன் கண்ணை பெருசாக மாற்றுற. அவனுடைய பொறாமையும் அவன் கண்ணையும் தான் நீ பெருசாக நினைக்கிறே தவிர ஆண்டவரை நீ பெருசாக நினைக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இல்லவே இல்லை. கிறிஸ்தவனுக்கு எங்கேயா மந்திரம் சூனியம்? நம்ம வீட்டில் டிவி சீரியல் நாடகத்தில் இருக்கிறதுனால தான் பிசாசு சுற்றுறான். தேவையில்லாத விக்கிரகத்தை வீட்டில் வச்சுன்னுக்கிற ஃபோட்டோ, ஏசப்பாக்கு ஒரு ஃபோட்டோ போட்டு தேவையில்லாத விக்கிரகத்தை வீடெல்லாம் வீட்டில் மாட்டினுக்கிறதுனால தான் பிசாசு சுற்றுறான். ஆண்டருடைய பிள்ளைங்க வீட்டில் எப்படி பிசாசு வருவான்? நம்ம விக்கிரகத்துக்குள்ளே இடம் கொடுக்குறோம். சீரியல், நாடகம், செல்ஃபோன்ற விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்குறோம். ஜெபிக்கிறது இல்லை, சரியாக ஆராதனைக்கு வரதில்லை, வாரத்துக்கு ஒரு முறை ஆராதனையும் சரியாக நேரத்தோடு வரதில்லை, ஆராதிக்கிறது இல்லை, பணிக்கிறது இல்லை, ப்ரிப்பரேஷன் இல்லை, நேரத்தோடு தேவனை சேவிக்கணுன்ற மரியாதை, ரெஸ்பெக்ட் நமக்கு தெரியல. அதனால தான் பிசாசு வரான் வீட்டுக்குள்ளே. இல்லாத பட்சத்தில் எந்த பிசாசு நம்மக்கிட்ட நிற்க முடியும்? எல்லா பிசாசும் துண்டை காணும், துணியை காணும் தான் ஓடுவான் கிறிஸ்தவனை பார்த்து. அல்லேலூயா. எந்த வாத வீட்டுக்குள்ளே வர முடியும்? ஆண்டவர் இருந்தா எந்த வாதையும் உள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இதெல்லாத்தையும் அகற்றணும் தேவ ஜனமே. கைரேகை, அந்த ரேகை, ஜோஷியம், கீஷியம் எல்லாத்தையும் ஒழிக்கணும். இப்படிப்பட்ட விக்கிரகத்தெல்லாம் ரகசியமாக பண்ணிக்கினேன். இங்கே செய்தியில் மட்டும் கேட்டுக்கிறது, சிரிச்சிட்டு போயிடுறது சில பேர். ஆனால் செய்கிறதெல்லாம் செய்கிறது. இது மாதிரி இருப்போன்னா உங்களுக்குள்ள சில வாதைகள் ஆரம்பிச்சிடும், சில பலவீனம் ஆரம்பிச்சிடும். நீங்கள் காலம் போயிட்டு திருந்துவீங்க, கண்ணீர் விட்டு சில விஷயத்தை மாற்றுவீங்க. மாற்றினாலும் உங்களுக்குள்ள ஏற்கனவே ஆரம்பித்த சில பலவீனம் மாறவே மாறாது, சில தரித்திரங்கள் விடவே விடாது. ராகேல் பல வருஷங்களாக விக்கிரகத்தை மறைச்சி வச்சு வாழ்ந்தா. ஆனால் பல வருஷம் கழித்து பெத்தேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை புதைச்சி போட்டா. ஆனால் அவளுடைய சரீரத்தில் இருந்த பலவீனம் மாறலை.
அவள் பலவீனப்பட்டு ஆயுசு குறைந்து மரித்து போனாள். இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அதனால் தேவன் பேசும் பொழுதே நம்ம கர்த்தரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எனவே ரகசிய பாரம்பரியம், விட்டு வந்த கலாச்சாரம், விக்கிரகங்கள் எல்லாமே எல்லாமே நம்மளை க்ளோஸ் பண்ணிட்டோம். தேவ ஜனங்கள் நம்ம ராகலை போலல்ல. கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறாரா? இன்னைக்கே வீட்டில் என்னென்ன இருக்குது, மனசுக்குள்ளே என்னென்ன ஆசை இச்சா இருக்குது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாஷம். நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு அதை செய்யுங்க. வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன சத்தியத்துக்கு புறமாக இருக்குதோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவி வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை தேடுவதை நீங்கள் சீர்படுத்துங்க. இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் பேசும்போதே நீங்கள் தேவனை தேடுவதில் சீராகுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. காலம் தப்பி கால தாமதம் பண்ணி மனம் திரும்புறது, அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் பேசும் பொழுதே மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய ஜனங்கள் நம்ம பரிசுத்தமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. கண்களை எல்லாரும் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.